ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பாறை வகையில் ஒன்றான விளாம்பாறை இந்த மீன் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மீனோட வால் பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரைக்கும் ஒரு கடினமான ஒரு முள் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இதை என்ன பண்ணலான்னா, இந்த பாட்டை நம்ம கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சதையோடு கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த தோல் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால் இந்த தோலை நல்லா கத்தி வச்சு அப்படியே லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கட் பண்ண பிறகு அப்படியே பிடிச்சி எடுத்திங்கனாலே தெரியும், அந்த தோல் மாதிரி வருது. இதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வழக்கமாக எல்லா மீனுமே கட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா, பாறை வகையிலே இது கொஞ்சம் ஆவரேஜான டேஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அண்ட் இப்படி ஆசையாக உங்களுக்காக சமைச்சு போடுற உங்கள் ஒய்ஃப்க்கு தங்க விலையெல்லாம் நாங்கள் கேட்கலங்க. சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவள் சொல்லாமல் அவளோட கணவன் கையால் அது கிடைக்க பார்த்து அவளுக்கு ஒரு தனி சந்தோஷந்தாங்க. அதுக்காக ஆண்களுக்கு அக்கறையே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்களாம் இன்னும் பேச்சுலர் லைஃப்லேயே இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு பூ வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தோணலைன்னா நீங்கள் இன்னும் பேச்சுலராக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். என்ன நான் சொல்கிறது? ஸோ இன்னிலேருந்து வீட்டுக்கு போகாது ஒய்ஃப்காகன்னு ஏதாவது வாங்கிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே மாதிரி என்னோடய புலம்பலை கேட்டுகிட்டே சமையலையும் கற்றுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், புலம்பல் பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.